அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே. கடந்த வகுப்பிலே நாம பார்த்தது என்ன அப்படின்னா ஒன்றல்ல இரண்டல்ல அப்படிங்கிற ஒரு பாடல்களை பார்த்தோம். தமிழ்நாட்டில் என்னென்ன வளங்கள் இருக்கு, ஒன்று இல்லை ரெண்டு இல்லை எத்தனையோ வளங்களெல்லாம் இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறத அதாவது நிறைய புலவர்களும் சரி ஆசிரியர்களும் சரி அவர்களுடைய பாணியிலேயே நிறைய கருத்துக்களை சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் நம்ம உடுமலை நாராயண கவி என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பாடலை இதுக்கு கடந்த வகுப்பிலே நம்ம பாடி காட்டணும். இந்த வகுப்பிலே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உடுமலை நாராயண கவி பற்றி பார்க்க போகிறோம். அதாவது பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு புகழப்படுபவர் தான் இந்த உடுமலை நாராயண கவி. பகுத்தறிவு பகலவன் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. யார் சொல்லுவாங்க பகுத்தறிவு பகலவன் அப்படின்னா தந்தை பெரியார் அவர்களை சொல்லுவாங்க. பகுத்து அறிதல், ஒருவர் சொன்னதை அப்படியே நம்பாம அதாவது அது உண்மையா இல்லையா அப்படின்னு அறிவியல் மூலமாக அணுகி அதனை செயல்படுத்துபவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா பகுத்தறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பகுத்தறிவு கவிராயர் அப்படிங்கிற சிறப்பு பெயருக்கு உடுமலை நாராயண கவி அவர்களுக்கு பிறகு அவருடைய முதல் பெயர்லேயே தெரியுது. அதாவது நாராயண கவி உடுமலை, அதாவது உடுமலையில இருக்கிறாரு அப்படிங்கிறது அவருடைய ஊர் பெயர் அவருடைய பெயருக்கு முன்னாலே குறிக்கப்பட்டிருக்கிறது. பிறகு அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு திரைப்பட பாடல் ஆசிரியர், பிறகு வசனகர்த்தா, வசனங்களை எழுதுபவர், நாடகம் இயற்றுபவர், இப்படியெல்லாம் பன்முக அண்மை கொண்டவராக இருக்கிறார். பிறகு இவர் நாட்டுப்புற கவிதைகளை கையாண்டு அந்த பாடல்களை எழுதுவதிலே வல்லவராகவும் இருக்கிறார். மாணவர்களே, இந்த ஒன்றல்ல இரண்டல்ல பாடலிலே என்ன கருத்துக்களை உடுமலை நாராயண கவி சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டின் பெருமைகளை கூறினால் அவை ஒன்றல்ல இரண்டல்ல பலவாகும். அவை வேறு எவற்றோடும் இணை சொல்ல முடியாத விந்தைகளால், அதாவது வேற எதனோடும் ஒப்பிட்டு முடியாத அளவுக்கு அதாவது விந்தையாக இருப்பதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தமிழ்நாட்டினுடைய பெருமையாக இருக்கிறது அப்படிங்கிற முதல் வரிய சொல்லியிருக்கிறார். பிறகு இங்கு வீசும் தென்றலின் தேன் மனம் கமழும் சுவை மிகு கனிகளிலும் பொன் போன்ற தானிய கதிர்களும் விளையும். அதாவது தென்றல் காற்றானது அது விளக்கும், அதாவது வீசும் திசையை நோக்கி அதற்கு வேற வேற சூறாவளி காற்று, தென்றல் காற்று, புயல் காற்று, இப்படி நிறைய பேரெல்லாம் வச்சிருக்கிறாங்க. தென்றல் அப்படிங்கிறது ஒரு மெல்லிய ஒரு இனிமையான காற்று வருவதை தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா தென்றல் தெற்கு திசையிலிருந்து வருகின்ற காற்றை தென்றல் காற்று அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம். அப்போ நிறைய பாடல்களிலேயே தென்றல் காற்றை பற்றி நமக்கு நிறைய பாடல்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க. அந்த தென்றல் காற்றிலே தேன் மனம் கமழும். பிறகு சுவை மிகுந்த கனிகள், கனி என்றால் பழம், பொன் போன்ற தானிய கதிர்களும் இங்கே விளைகின்ற பூமிதான் இந்த தமிழ்நாடு என்று உரைத்திருக்கிறார். பிறகு தமிழ்நாட்டில் நன்சை நிலவளம் ஒன்று இரண்டல்ல பலவாகும். அதாவது நன்சை புன்சை பயிர்கள் அப்படின்னு எல்லாம் இருக்கு. மழையை நம்பி, அதாவது விவசாயம் பண்ணக்கூடியது, மழை இல்லாம நீர் வளங்கள், நீர் ஆதாரங்கள் எல்லாம் பக்கமே இருக்கு. நீர் இல்லைன்னா கூட அந்த மழை வராட்டியும் கூட பயிர்கள் எல்லாம் வளரும். இப்படின்னு நன்சை புன்சை என்று குறித்திருக்கிறார்கள். அந்த வளமும் இருக்கு தமிழ்நாட்டிலே. பிறகு பகைவரை வென்றதை பாடுவதை பரணி இலக்கியம், கலிங்கத்து பரணி போன்ற நிறைய பாடல்கள் எல்லாம் இருக்கு இல்லையா. பகைவரை வென்று பாடுவதன் இலக்கியம் தான் பரணி இலக்கியம். அத்தோடு இசை பாடலான பரிபாடலும் கலம்பக நூல்களும் எட்டு தொகையும் வான்புகழ் கொண்ட திருக்குறளும் அகம்புறம் ஆகியவற்றை மெய்ப்பொருளாக கொண்டு பாடப்பட்டுள்ள சங்க இலக்கியங்களும் என தமிழின் இலக்கிய வளங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல பலவாகும். இதற்கு தான் அந்த பாடல் வரிகளிலே பகைவென்ற திறம்பாடும் பரணி வகை செழும் பரிபாடல் கலம்பகம் எட்டு தொகை நூல்கள் அகநானூறு புறநானூறு, அதுதான் வான் புகழ் கொண்ட குரலோடு அகமும் புறமும் செம்பொருள் கொண்ட தமிழ் சங்க இலக்கிய பெருஞ்செல்வம் அப்படிங்கிறது அந்த பாடல் வரிகளிலே அகம்
புறம், பரிபாடல், பிறகு கலித்தொகை, இது போன்ற எண்ணற்ற இலக்கிய வளங்களை கொண்டுள்ளது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. முல்லைக்கு தேர் தந்த மலை மேகத்தை விட, இந்த மலை மேகத்தை விட புகழ் பெற்றவன் தான் அதாவது வள்ளல் வேள்பாரி, கடையேழு வள்ளல்களுள் ஒருவரான இந்த பாரி. புலவரின் சொல்லுக்காக தன்னுடைய தலையே தர துணிந்தவன் தான் உமன வள்ளல். இப்படி இது போன்ற புகழ்வாய்ந்த புலவர்களும் வள்ளல்களும் எண்ணற்ற கலைஞர்கள் எல்லாமே பிறந்திருக்கக்கூடிய பூமி தான் இந்த தமிழ்நாடு என்று ஒன்றல்ல இரண்டல்ல பலவாகும் அப்படிங்கிறத இந்த பாடலிலே தெரிவித்திருக்கிறார் உடுமலை நாராயண கவி அவர்கள். மாணவர்களே, அடுத்த வகுப்பிலே வேறு தலைப்பிலே ஒருவரை பார்க்கலாம். நன்றி.